வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மகர ராசிக்கான செப்டம்பர் 2024 மாத ராசி பலன்கள். உடல்நலம் சுமாராக இருக்கும். சிலருக்கு உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் வரும், கவனம் தேவை. கொஞ்சம் படபடப்பு, முன்கோபம், எரிச்சல் இருக்கும். உடற்பயிற்சி, தியானம், தெய்வ வழிபாடு மூலம் சரி செய்ய வேண்டிய காலமாகும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மாத பிற்பகுதியில் குறையும். தனவரவு, பணப்புழக்கம் சுமாராக இருக்கும். நிலம், மனை வாங்கும் முயற்சியில் சிறு தடைகள் இருக்கும், பொறுமை தேவை. பேச்சினில் நிதானம் தேவை. வாக்குவாதம் தவிர்த்தால் பிரச்சனை வராது. அந்நியரின் தலையீட்டை குடும்பத்தில் அனுமதிக்க வேண்டாம், பிரச்சனை வரும். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டாகும். விருந்து விழாக்களில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை நிகழும். சிறுதூர பிரயாணங்கள் மேற்கொண்டு மகிழ்வீர்கள். தம்பி தங்கை மூலம் சிறிய அளவு நன்மைகள் கிடைக்கும். அக்கம் பக்கத்தினர் உடனிருந்த மனக்கசப்பு நீங்கும். தாயின் உடல்நலத்தில் அக்கறை தேவை. தாய் மற்றும் தாய் வழி உறவினர் வழியில் சிறு மன வருத்தம் தோன்றி மறையும். வீடு வாகனம் வாங்கும் முயற்சி மாத பிற்பகுதியில் முன்னேற்றம் அடையும். விவசாயம், கால்நடை வளர்ப்பில் அலைச்சலும் வேலை பளுவும் இருக்கும். குழந்தை வரம் வேண்டி காத்திருந்தோருக்கு நல்ல செய்தி கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் நன்மைகள் உண்டாகும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் முன்னேற்றம் ஏற்படும். சிலருக்கு பங்கு கிடைக்கும். கலைஞர்கள் நல்ல வாய்ப்புகள் பெறுவார்கள். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் சுமாராக லாபம் தரும். அதிக முதலீடு இப்போது செய்ய வேண்டாம். சிலர் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வழிபடும் வாய்ப்பு கிடைக்கும். வேலை தேடுவோருக்கு மாத பிற்பகுதியில் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருப்போருக்கு சிறு தடைகளும் எதிர்ப்புகளும் இருக்கும். மாத பிற்பகுதியில் சீராகும். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். திருமண முயற்சியில் நல்ல வரன் அமையும். கணவன் மனைவி உறவு நிலை நல்ல நிலையில் இருக்கும். வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். சிலர் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வீர்கள். லாபம் சிறப்பாக வரும். நண்பர்கள் பங்குதாரர்கள் உடன் இருந்த மன வருத்தம் விலகும். சாலையில் செல்லும் பொழுது கவனம் தேவை. அதிக வேகம் வேண்டாம். அரசு மூலம் சிலருக்கு வீண் பிரச்சனைகள் தோன்றும். வழக்குகளில் சாதகமான போக்கு இருக்காது. நிதானம் தேவை. காலம் கடத்துங்கள். தந்தையின் உடல்நலத்தில் முன்னேற்றம் கிடைக்கும். தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர் வழியில் நன்மைகள் நடக்கும். சொந்த தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். சிலர் விரிவாக்கம் செய்வீர்கள். நல்ல லாபம் கிடைக்கும். சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உயரும். அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் பதவிகள் பெறுவார்கள். நீண்ட நாள் முயற்சிகளில் கடின முயற்சி செய்தால் வெற்றி கிடைக்கும். அண்ணன் அக்கா மூலம் நன்மைகள் கிடைக்கும். இரண்டாவது திருமணம் முயற்சி செய்பவருக்கு நல்ல வரன் அமையும். வீண் விரயங்கள் ஏற்படும். சிக்கனம் தேவை. சேமிப்பு கை கொடுக்கும். கணவன் மனைவி தாம்பத்திய உறவுநிலை சுமாராக இருக்கும். வெளிநாடு வெளிமாநிலத்தில் வேலை தேடுவோர் இன்னும் சில காலம் காத்திருக்க வேண்டும். பள்ளி மாணவர்களுக்கு மறதியும் கவனக்குறைவும் இருக்கும். கடின முயற்சி தேவை. கல்லூரி மாணவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். ஆராய்ச்சி மாணவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். பிபி சார்ந்த பிரச்சனைகள் இருப்போர் உடல்நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். வங்கித்துறையினர், ஐடி துறையினர், கலைத்துறையினர் முன்னேற்றம் காண்பார்கள். உத்திராட நட்சத்திர நேயர்கள் சாலையில் செல்லும் பொழுது கவனம் தேவை. திருவோணம் நட்சத்திர நேயர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும். அவிட்டம் நட்சத்திர நேயர்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். அதிர்ஷ்டமான நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 6. சனிக்கிழமை தோறும் சனி பகவானையும், வெள்ளிக்கிழமை தோறும் முருகப்பெருமானையும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவபெருமானையும் வழிபட்டு வர தடைகள் நீங்கி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். நான் சொன்ன ராசி படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்துக்கு படங்கள் பார்க்க, ஜாதக பொருத்தம் பார்க்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க இமெயில் ஐடியோ அல்லது ஃபோன் நம்பரையோ காண்டாக்ட் பண்ணுங்கள்.